எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை. ரவிமோகன் சார், அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான், நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு. ஆள் பார்க்க அப்படி நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும், பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர். அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு. வெரி ஸ்வீட். எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேனோ, ஒரு படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது, இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார். நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அண்ட் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு, பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற, எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேர்சடைலாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது. அடுத்து யோகி பாபு, அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு. அவர் வந்து தன்னை ஒரு காமெடினா அவர் லிமிட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர். அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும். அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ. அவர் வந்து கேட்டால் குரு, நம்ம காமெடி குரு, ஆல்வேஸ் காமெடி குருன்னு. பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க. அண்ட் டிரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு, ஏன்னா ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ், அது பெரிய டெசிஷன். அது அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த முடிவை அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது. வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம். நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 3 படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அதனுடைய சக்ஸஸ் மீட்டையும் இங்கே வைங்க, வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். அது நடந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு சார், வெரி ஸ்பெஷல். அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனீலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனீலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரிதேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஷாமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஷாம் வந்து என் கூட அதீத் இதில் ஒர்க் பண்ணவன். சாரி அவன் சொல்கிறேன். அவர் வந்து சிஓஓவாக இருக்கார்ல சார். சார் சிஓஓ ஷாம் சார், உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். எஸ் சார், எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். இது சூப்பராக வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லா டைட்டில்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்குது அதில். அண்ட் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசருக்கு, அது நிறையவே கிடைக்கணும். அதான் என்னுடைய ஆசை. அந்த கடைசி விஷயம் சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு சொல்றீங்க. ஒரு அனுபவம், வலி, வேதனை நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டுடியோஸ், ப்ரொடக்ஷன் தர சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தரதில்லை. ஏன்னா ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற லிபர்ட்டியும் அதில் நம்ம கற்றுக்கிறதும் 100% நான் நடிக்கிற படத்தில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. நான் இப்போ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்றைக்கி நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஃபீல் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டாக இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் சூப்பர், அதை இன்னும் நிறையா பண்ணணும். இங்கே எல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க. ரவி சார், உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுனால அதில் மட்டும் நான் கொஞ்சம் சீனியர். நீ எனிதிங் என்ன நீங்கள் கேட்கலாம், என்னுடைய அனுபவங்களே நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். ப்ரோ கோட், இந்த ப்ரோ கோட் ஓகே. பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ கோட் எப்படி இருந்துச்சு அப்படி? பராசக்தி செட்ல நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம். அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க? ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க சுதா மேம் அப்படி. அது ஆக்ஷன் சொன்ன அப்புறம் தானே அதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சிட்டே வர முடியும். நீ லஞ்சுக்கு போறியா, நானும் லஞ்சுக்கு போவேன், நீ பிரியாணி சாப்பிடுறியா, நான் பரோட்டா சாப்பிடுறேன், அப்படி பண்ண முடியாது இல்ல. சோ அதனால அது அந்த டேக் வரும்போது ரெண்டு பேரும் முறைச்சிக்கணும். பட் ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சிவா இவரோட நடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா, அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது. பட் போக போக செட் ஆகிட்டோம். எங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாதுங்க. ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அது நான் பராசக்தி வரும்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அப்போ சொல்கிறேன்.